வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகநாதன் போகிறோங்க. இப்போ தாங்க வந்து நம்ம சால்ட் மைனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஹால்ஸ்டாட்டில் உள்ள நான் சொன்னேன் இல்லையா வேர்ல்டு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட், அது உள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த உப்பு சுரங்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் இது. அவர் ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, அவர் தான் நம்ம கைடு. டிக்கெட்டை வந்து இங்கே ஸ்கேன் பண்ணோம்னா இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஏன்னா நம்ம கீழே வந்து ஆஃப் தான் எடுத்ததுனால இங்கேயே வந்து ஒரு 27 யூரோ கிட்ட மறுபடி பே பண்ணி தான் இது உள்ள சுரங்கத்துக்குள்ளே போகிறோம். இங்கே வந்துட்டு என்னென்னா, இங்கே சுரங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இவங்க ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க, இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. இதை நம்ம போட்டுட்டு தான் நம்ம உள்ளே போகணும். இது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அம்மாலாம் வந்து நம்மளை பார்த்த உடனே நமக்கு கரெக்டான ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. நான் எனக்கு கரெக்டாக இருக்குமான்னு கேட்டேன். அப்படின்னாங்க. பார்த்தா கரெக்டாக இருக்குதுங்க. நம்மளை பார்த்த உடனே இவங்களுக்கு இந்த சைஸுன்னு சொல்லி சூப்பராக ட்ரெஸ் கொடுத்தாங்க. இங்கே லாக்கர்லாம் கொடுக்குறாங்க. லாக்கர்லாம் கொடுத்து அதை வச்சுட்டு இப்போ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படி நம்ம வந்து நம்மளோட ஜேர்னியை ஆரம்பிப்போம். இந்த சுரங்கத்தை என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சுரங்கம் எதுக்கு இங்கே தோண்டுவாங்க? வைரம் எடுக்கிறதுக்கு, தங்கம் எடுக்கிறதுக்கு, இப்படி என்னெல்லாமோ வந்து பெரிய பெரிய விஷயத்துக்கு தோண்டுவாங்க. ஆனால் சால்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியுது. அதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு சுரங்கத்தை தோண்டியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ தேவைகள் இருந்திருக்கும். அந்த நாட்டுக்கு இந்த இடம் எப்படி ஒரு இன்றியமையாத இடமா இருந்திருக்கும், எதனால் இருக்கும் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்ப்போங்க. ஒன்று விடாமல் பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எல்லாருமே இந்த டீமோடு நம்மளும் ஐக்கியமாயிட்டோம் பாருங்கள். எல்லோரும் ஒரே யூனிஃபார்ம் தான். இந்த ஒயிட்டு, இந்த பேண்ட்டில் வந்து ஒரு கிரே வித் ஒயிட்டு அப்படி சொல்லி. இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாலில் உட்கார சொல்லி அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அங்கே வந்து அந்த சுரங்கப்பாதை எப்படி உருவாச்சு, அந்த மியூசியம், அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த சுரங்கத்துக்குள்ளே எப்படி எடுத்தாங்க, உப்பு எப்படி வணிகம் பண்ணாங்க, உள்ள சுரங்கப்பாதைக்குள்ளே உள்ளே போகும்போது ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தால் என்ன ஆச்சு, அந்த டிஸ்பிளே, அப்படி நிறைய பேருக்கு வந்து உயிரே போயிருக்குங்க. அதை எல்லாமே டிஸ்பிளே வச்சாங்க, எல்லாம் காமிச்சிருக்காங்க. அப்படி நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி உள்ளே போகிறோம். அந்த ஒரு டீமாக போகிறோம். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு டீம் உள்ளே போகிறாங்க. போகிறதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து கைடு இருக்கார். நம்மளுக்கு உண்டான கைடு வந்து இவர் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்மளோட கைடு இவர் தான். ஆனால் இங்கே வந்து 2 லாங்குவேஜில் வந்து சொல்கிறாங்க. ஒன்று ஜெர்மன், இன்னொன்று வந்து இங்கிலீஷ். இப்போ அதை முடித்த உடனே நம்ம வந்து அந்த சுரங்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வழிக்கு போகிறோம். பார்த்தீங்களா, இது தாங்க அந்த சுரங்கப்பாதை. கிட்டத்தட்ட இந்த சுரங்கப்பாதை வந்து ஒரு 4000 மீட்டருங்க. 4 கிலோமீட்டர் மலைக்குள்ளேயே இந்த சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க. ஆனால் உள்ளே நல்லா சில்லுன்னு இருக்குது. இது சூப்பராக அவங்க இது பண்ணியிருக்காங்க. இந்த போகிறதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சுரங்கப்பாதைக்குள்ளே. இந்த நடக்கிறது வந்து ஒரு 400 மீட்டருங்க. இந்த 400 மீட்டர் நம்ம நடந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்குங்க. அதாவது இங்கே சுரங்கத்துக்கு வந்து அப்படி இவங்க வந்து என்னென்னா பார்ட்டாக சுரங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு சுரங்கத்துக்கும் வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அப்படி எனக்கு இதில் தெரிஞ்ச பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபன் ஸ்டீன்பர்க், அண்டர் ஸ்டீன்பர்க், ஜாக்கோபர்க், ரூபர்ட் ஸ்பெர்க், ஹால்ப் டிட்ரிச், அதுக்கு அடுத்து வந்து டாக்டர் நிஸ்கோ அப்படி சொல்லி இந்த மாதிரி நிறைய பேரில் வந்து ஒவ்வொரு சுரங்கத்துக்குமே ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. இந்த சுரங்கங்கள் தோண்டும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து இப்போ உப்பு இருக்குதுன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்காதுல்ல, அங்கங்கே இருக்கும். அப்பப்போ தோண்டி போகும்போது ஒவ்வொரு கிளைகளாக போகும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நேம் வச்சுருக்காங்க. நம்மளால் அங்கங்கே போயிட்டு நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இந்த இடத்தோட வரலாறு என்ன, இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படி சொல்லி. இந்த சுரங்கப்பாதை வந்து கிட்டத்தட்ட வந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உள்ள அந்த பழங்குடியினரால் வந்து இது வந்து சுரங்கம் வந்து தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படா தோண்டினாங்க, என்ன ஏது நம்ம விசாரிக்கும் போது நம்ம தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா, அந்த காலத்தில் வந்து உப்பெல்லாம் வந்து இப்போ நமக்கு வந்து சுற்றி கடல்கள் இருக்குது இல்லையா, அதனால் நமக்கு வந்து உப்புங்கிறது வந்து ஒரு ஈஸியாக கிடச்சிருக்கு. ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு கிடையாதுல்ல. அப்படியே உப்பு வந்து வேறு கண்ட்ரியில் இருந்தால் கூட, கடல் இருந்தால் கூட, இங்கே இருந்து அப்போது போகணுன்னா ரொம்ப தூரம் போகணும்ல. இப்போ எப்படி போனாலும் உப்பு பார்க்கணுன்னா எங்கே போகணும், வேறு கண்ட்ரிஸ் போகணும். இப்போ வந்து இத்தாலி போகணும், இல்லைனா வேறு அந்த மாதிரி எங்கெல்லாம் கடல் இருக்கோ அந்த மாதிரி கண்ட்ரி போய் தான் வாங்கிட்டு வரணும். அப்போ நீங்கள் ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து போக்குவரத்து வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா அந்த உட்டன் ஸ்லைடிங், இதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்படி போகணுன்னு சொல்லுவார். காலை 2 நம்ம மேலே இது பண்ணோம்னா ஸ்பீடாக போகும், காலை கீழே வச்சோம்னா ஸ்லோவாக போகும். நம்ம வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனேன்.
அது எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறதே நமக்கு கால்குலேட் பண்ணி காமிக்குது. அதே மாதிரி நம்ம போகிறதுல அங்கே கேமரா வச்சுருக்காங்க. அதை வந்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து நமக்கு வெளியே வரும்போது நீங்கள் அந்த ஃபோட்டோவை வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபன் மூமெண்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரைட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் நான் வந்து காலை ஓரளவுக்கு சேஃப்டியாக அதை வச்சு ஸ்லோவாக தான் போகிறேன், ஃபுல் ஸ்பீட்லலாம் போகலை. குட். இங்கே பாருங்கள், உப்பு கிடச்சிது இல்லையா, ஹார்டு மெட்டீரியலாக கிடைக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக இங்கே வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சால்ட்டாகவும் கிடச்சிருக்குது. இப்போ இது மியூசியமாக தான் அது செயல்பட்டுருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அதனால் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இவங்களே அதை க்ரியேட் பண்ணி அங்கங்கே வச்சுருக்காங்க. அந்த ஒரிஜினல் இதுவும் இருக்குது, இல்லை இவங்க க்ரியேட் பண்ணதும் இருக்குது. லைட்டிங்லாம் கொடுத்து அழகாக வச்சுருக்காங்க. இந்த கல் எல்லாமே பார்த்தோன்னா அந்த டைமண்ட்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவனும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். 7000 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த உப்பு எப்படி கண்டுபிடிச்சி இது பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், அந்த நீர் ஊற்று இங்கே கிடச்சிருக்கு, அதில் வந்து ரொம்ப உப்பாக இருந்திருக்கு. அப்போ தான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த நீர் ஊற்றிலிருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தான் அந்த ஃபுல்லாக அந்த படமாக வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே வீடியோவை போட்டு காமிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் 3100 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி பாதைகள்லாம் அமைச்சு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு உப்பு வந்து தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ தான் பாருங்கள், இங்கே மம்மிஸ்லாம் கிடச்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த லேண்ட்ஸ்லைடிங், நிலச்சரிவுகளில் வந்து சிக்கின மக்கள், அது எல்லாமே அவங்க வந்து தோண்டி எடுக்கும்போது கிடைச்ச இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. மம்மியாக கூட வச்சுருக்காங்க அங்கங்கே. அதுக்கப்புறம் இப்போ உள்ள மாடர்ன் டெக்னாலஜியில் எப்படி இருக்குது, எப்படி உப்பு எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். இதெல்லாம் இப்போது சுரங்கம் தோன்ற முறை. இப்போ அழகாக ட்ராக்கெல்லாம் போட்டு அழகாக வந்து அந்த உப்பெல்லாம் வெட்டி எடுத்து மாடர்ன் டெக்னாலஜியை கொண்டாந்துட்டாங்க. அந்த 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் எப்படியெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறத தத்துருவமாக இந்த ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணி நமக்கு உள்ளே அந்த சுரங்கத்துக்குள்ளேயே ஸ்க்ரீன் எல்லாம் வச்சு அப்படி டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்களா, நீங்களும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 7000 இயர்ஸ் சால்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பாருங்கள், இப்போ அந்த நமக்கு வந்து அந்த வீடியோலாம் போட்டு காமிச்சிட்டு அடுத்த ஏரியாவுக்கு நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பூமி மாதிரி. இதில் வந்து மேலே ஒரு டிஸ்பிளே வச்சு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் உப்புக்கு உண்டான சோர்ஸஸே கடல் தான். பார்த்தீங்களா, எல்லா இடமும் வந்து உப்பு வேணுமா, கடல் தான். அந்த கடல் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு தத்துருவம் அனிமேஷன் பண்ணி அதை அழகாக காமிக்கிறாங்க. பாருங்கள், இப்படி பாருங்கள், ஒவ்வொரு அண்டங்களாக பிரியும் போது இந்த பாருங்கள், அந்த கடல் தண்ணி வந்து இந்த கேப்புக்குள்ளே அந்த அண்டங்கள் பிரியும் போது பள்ளம் இருந்ததுக்குள்ளே ஃபுல்லாக போய் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. அப்படியே ஆகும்போது இந்த நிலப்பரப்பு வந்து நாட்கள் செல்ல 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 ஒரு சைடில் உயர்ந்து இந்த தண்ணி மட்டும் தனியாக செப்பரேட் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ இங்கே உப்பாக எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் உள்ள தண்ணி ஃபுல்லாக செப்பரேட் ஆகிட்டு அது ஃபுல்லாக வந்து ஆவியாகி மேலே போயிட்டு இந்த உப்பு மட்டும் அப்படியே கீழே வந்து ஸ்டோரேஜ் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, கால மாறுதல்களில் வந்து அதாவது எரிமலை, அதே மாதிரி கால சூழல்கள் மாறும்போது பருவநிலை மாற்றங்கள் அப்படியே அடைஞ்சு இது மேலே ஃபுல்லாக வந்து மண் எல்லாமே அப்படி கொட்டி ஃபார்ம் ஆகிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மலையாக உருவாயிருக்கு. அதுதான் வந்து அப்படி அழகாக காமிக்கிறாங்க. இந்த மலையாக மாறும்போது இந்த உப்பு எல்லாமே வந்து அப்படி கீழே போகுது. இந்த மலை வந்து ஒரு சைடில் அப்படியே உயருது பாருங்கள். உயரும்போது உப்பு வந்து பல 100 மீட்டருக்கு கீழே அப்படி போயிட்டு இந்த உப்பு படிவமாக வந்து அப்படி கிலோமீட்டர் லென்த்துக்கு வந்து அங்கே உப்பாகவே ஸ்டோர் ஆகிடுது. அதை தான் அழகாக தத்ரூபமாக இந்த விஷுவலில் காமிக்கிறாங்க. ஆனால் அந்த உப்பு படிவம் மட்டும் பாருங்களேன், அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் வந்து அந்த மலைகளுக்கு கீழே வந்து போயிருக்கு, அங்கேயே ஸ்டோர் ஆகி இருந்திருக்கு. பார்த்தீங்களா, அந்த சென்டரில் இருக்கிறதா உப்பு, இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் மலைகள், அந்த ஹில்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ அழகாக வந்து அவங்க விஷுவல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது 2வது ஸ்லைடிங், அதாவது வந்து உட் ஸ்லைடிங். அதில் ஜாலியாக போய்ட்டுருக்கு. இது கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி, நல்லா இருந்துச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனேன். அவங்க முடித்தோடனே எவ்வளோ கிலோமீட்டர் போகுது எல்லாமே டிஸ்பிளேயில் வருது. இப்போ ஒரு இதாச்சு பார்த்தீங்களா, அது ஃபோட்டோ எடுக்குது. இங்கே பாருங்கள், கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வந்து வாட்டருங்க. கீழே ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. அதாவது இவங்க வந்து உப்பை வந்து இன்னொரு வழியிலையும் வந்து இவங்க வெளியே எடுத்திருக்காங்க. அதை எப்படி வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள்,
இதெல்லாம் அந்த ஆழ்துளை கிணறுகள் மாதிரி. இதில் வந்து அந்த தண்ணியால் நிரப்பும் போது என்ன ஆயிருக்குன்னு சொல்லி இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணியாக ஃபில்லப் பண்ணிடுவாங்களாம். ஃபில்லப் பண்ணோடனே இது என்ன ஆகும், அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து இந்த சால்ட்டெல்லாம் கரைக்கும் இல்லையா, கரைச்சி அப்படியே வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக உப்பு தண்ணீராக மாறி இருக்கு. உப்பு தண்ணீராக மாறின உடனே அதுக்கப்புறம் இந்த மோட்டார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மோட்டார்ஸை வச்சு அந்த தண்ணியை ஃபுல்லாக அப்படியே பம்ப் பண்ணி வெளியே எடுத்துட்டு, இது பார்த்தீங்களா இந்த பைப்பில் அப்படியே அந்த தண்ணியோட அந்த சால்ட்டையும் கொண்டு இருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கிலோமீட்டருங்க பைப்பு வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ரன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த பிரித்து எடுக்கிறதுக்குன்னே சொல்லி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியில் தான் வந்து இந்த தண்ணியை கொண்டு வந்து தண்ணியும் சால்ட்டையும் வந்து பிரித்து எடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு சால்ட் எடுக்கிறதுக்காக அவங்க என்னென்ன மெத்தட்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி வந்து பூமிக்கு அடியில் அது ஹோல் போட்டு அதுக்கப்புறம் அங்கே எப்படி தண்ணி இன்ஜெக்ட் பண்ணி எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த சால்ட்டு ஃபுல்லாக அப்படியே தண்ணியில் கரையுது பாருங்கள். கரைஞ்சி அந்த தண்ணியே வந்து சால்ட்டாக மாற்றிட்டாங்களா. இப்போ வந்து அதை அப்படி பம்ப் பண்ணி எடுக்கிறாங்க. இதை ஃபுல்லாகவே அழகாக விஷுவலாகவும் காமிக்கிறாங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சிங்களேன், ரொம்ப அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. எப்படிலாம் உலகத்தில் நடந்ததுங்கிறதே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்மளால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி. அப்படி இந்த உப்பு சுரங்கத்தை பார்க்கும்போது எனக்கு நிறையா விஷயங்கள் தோணுச்சுங்க. ஏன்னா வந்து ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த சுரங்கம் வந்து உருவாகிருக்குது. அப்போ இருந்தே அந்த முதல் புள்ளி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த சால்ட் இருக்கிறது வந்து அந்த தண்ணியில் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக வந்து அந்த சால்ட்டை எடுக்கிறதுக்கு உண்டான சூழல்கள் கிரியேட் ஆகி ஒரு 2600 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எனக்கு என்ன இதாச்சு அப்படின்னா, இவ்வளோ பெரிய சுரங்கம் எப்படி வந்து இவ்வளோ தேவையாக இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்களே, இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பல கொஸ்டின்ஸ் என் மைண்டுக்குள்ளே வந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம பாருங்கள், உப்புக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டதே இல்லை. ஏன்னா பக்கத்தில் கடல் இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நமக்கு ஈஸியாக வந்து உப்பு கிடச்சிருது. அதனால் அதை பற்றி நம்ம அதை பெருசாக யோசிக்கிறது இல்லை, ஈஸியாக கிடச்சிருது. இதே இது நமக்கு உப்பு வந்து கிடைக்காதுன்னு வச்சுக்குவோமே, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கிடைக்கல, ஆனால் உப்பு வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நமக்கு சால்ட்டு தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம். உண்மையிலே நமக்கு அது ஒரு சேலஞ்சு தானே. உப்பு வந்து நமக்கு ஒரு சாதாரண விஷயமாக தெரியுது, ஆனால் அது கிடைக்கலன்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அது ஒரு தேடலாக க்ரியேட் ஆகும். அப்படி தேடல்னால் நம்ம என்ன எஸ்டீமுக்கும் போவோம். ஏன்னா வந்து ஒரு கோல்டு இல்லை வந்து ஒரு வைரம் கிடைக்கட்டா கூட தூக்கி போட்டு போயிடும். ஆனால் ஒரு உப்பு கிடைக்கலனா நம்ம உடம்புக்கு தேவைன்னா கோல்டு பெருசாக இல்லை வந்து ஒரு வைரம் பெருசானா அந்த நேரத்தில் நமக்கு உப்பு தான் பெருசாக இருக்கும். வாழ்க்கை தான், நம்ம வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதான பெருசாக இருக்கும். அப்படி தான் இந்த மக்கள் வந்து இந்த உப்பை தேடி இவ்வளோ பெரிய சுரங்கம் தோண்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் லென்த்து 280 மீட்டர் ஆழத்துக்கு தோண்டியிருக்காங்கன்னா அப்போது இந்த உப்பு எவ்வளோ தேவை அந்த மக்களுக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த தேவை வந்து எல்லாரையுமே வந்து வேலை செய்ய வைக்குது, அதை எடுக்கிறதுக்கு உண்டான சூழலை க்ரியேட் பண்ண வைக்குது, அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்க வைக்குது. அப்போ தான் வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக ஆரம்பிக்குது. அது வந்து எனக்கு வந்து இதை பார்க்கும்போது அந்த பிரமிப்பு எனக்கு வந்து கிடச்சிது. ஏன்னா 7000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிக்கும்போது உள்ள அவங்களுக்கு உண்டான ஆயுதங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எப்படியாவது எடுத்துடணும் தோண்டி உள்ளே போகும்போது அந்த ரா மெட்டீரியலாக வருது. அதுக்கப்புறம் இதை வேறு எப்படா எடுக்கலாங்கும்போது தான் வந்து ஃபுல்லாக தண்ணியை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அதை ஃபுல்லாக கரைச்சி அப்படியே வெளியே கொண்டு வந்து வெளியே வந்துட்டு அதை வந்து ஹீட் பண்ணி தனியாக உப்பு எடுக்கிறது, பிரித்து எடுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம அவங்க வந்து செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கும்போது மனிதனுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவன் என்ன எஸ்ட்ரீமுனாலும் போவான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம், முக்கிய உதாரணமான ஒரு சைட்டுங்க. ஓகே, அந்த உப்புக்காக இவ்வளோ மெனக்கட்டு. ஏன்னா வந்து அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கம்மி, எங்கேயும் போயிட்டு வாங்கிட்டு வரணும்னா இதாக இருக்காது. அப்போ இங்கேயே இருக்கிறத நம்ம எப்படி எடுக்கலாம். இப்போ உழைக்கிறதுக்கு அவன் வந்து தயக்கமானதே கிடையாது. நமக்கு இது உப்பு வேணும், அதுக்கு என்னென்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மிகப்பெரிய சுரங்கம் உருவாகிருக்கு. அதை தேடி அவன் எடுத்து அதை வணிகமும் பண்ணி இந்த ஊரையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஊராக மாற்றிருக்காங்க அந்த ஹால்ஸ்டாட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து யுனெஸ்கோவில் இடம் பெற்று ஒரு மிகப்பெரிய உலகத்தில் ஒரு அங்கீகாரமான ஒரு சைட்டாக மாறி இருக்கு. நம்ம தேவைகள் தான் வந்து
மனிதனை வந்து மேலும் மேலும் வந்து தயார்படுத்துது, தீட்டுது. அவன் வந்து எல்லா விஷயத்துக்கும் தயாராகிறான், ரெடி ஆகிறான். அதில் அவன் சாதிக்கவும் செய்கிறான். அப்போ பயன்படுத்தின வந்து சாக்கு மாதிரி போய் அது வந்து லேபில் டெஸ்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அதையுமே டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி அதையும் வச்சுருக்காங்க. அவங்க போட்டிருந்த உடைகள்லேருந்து எல்லாமே இதுவாக இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க. எந்த மாதிரி உடை அணிஞ்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து நமக்கு அந்த வீடியோவும் நமக்கு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பாருங்கள், அதெல்லாம் நம்ம முடித்தோடனே அப்படியே நம்ம வெளியே போகிறதுக்கு உண்டான வழியை நோக்கி நடக்கிறோம். இன்னும் நிறைய இடங்கள் காமிச்சாங்க. இது ஒரு ஸ்லைடிங் மாதிரி தான். இதில் என்னென்னா நம்ம ஏறி உட்காந்துக்கலாங்க. உட்காந்துக்கிட்டு அந்த ட்ரெயின் அப்படியே நம்மளை கூப்பிட்டு போகும். இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஏறி உட்காந்துக்கிட்டோம். அது பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை? சின்னதாக ட்ரெயின் மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த குழந்தைங்கள்லாம் போகல இந்த மாதிரி எல்லாருமே ஒரே யூனிஃபார்மாக நல்லா இருந்துச்சுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து அந்த காலத்து மக்களோட மைண்டையும் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இந்த அளவு பண்ணியிருக்காங்க, எதனால் பண்ணாங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து நம்ம வந்து எல்லாமே செல்ஃபோனில் சுற்றி உட்காந்துட்டு உடல் உழைப்புகள் இல்லாமல் மைண்டை மட்டுமே வச்சு உழைச்சிட்டு இருக்கோம். அது நம்ம ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. எனக்கு இந்த யூரோப் ட்ரிப்பில் நான் மிகப்பெரிய அளவில் நான் கண்டு வியந்த ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் ஒபிசிட்டியாக இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 100க்கு 90லேருந்து 95% மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வாக்கிங் தாங்க, இல்லைன்னா சைக்கிளில் போகிறாங்க. அந்த உடம்புக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம அந்த மசில்ஸுக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒர்க்கு கொடுத்துட்டே இருக்கும்போது மசில்ஸ் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்ம அதை வேலையே கொடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுவும் வந்து லூஸ் ஆகி அதுக்குண்டான ஸ்ட்ரென்த் எல்லாம் போன உடனே அதுக்கப்புறம் வந்து முட்டி வலி வரும். நம்ம எந்திரிச்சு நடக்கணுன்னா கூட இன்னொரு ஹெல்ப்பு. அப்படி வயசாக நம்மளை வந்து ஒரு முதுமைக்கு ஈஸியாக முதுமைக்கு கூப்பிட்டு போயிடுது. இப்போ யாரோட சப்போர்ட்டிலேயே தான் நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழல் க்ரியேட் ஆகுது. அதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா உடல் உழைப்பும் தேவை, அதே மாதிரி மைண்ட் உழைப்பும் தேவை. அது இருந்தால் தான் நம்ம மைண்டு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம எனர்ஜியாக பண்ண முடியும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எதனாலும் எப்போனாலும் ஒரு தெம்பாக இருப்போம், நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், வாழ்க்கையும் வந்து நமக்கு அழகாக தெரியும். அதனால் வந்து எப்போவுமே மக்களே உடலையும் மனதையும் மைண்டையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க, வேலையும் செய்யுங்க. ஓகேங்களா? நம்ம உடம்பு தானேங்க, பிறந்திருக்கிறோம், வாழ்ந்துட்டு போகிற வரைக்கும் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அதனால தான் நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். முடிச்சாச்சு ஜாலியாக. ஓகே, அப்படியே பாருங்கள், வெளியே கொண்டாந்து விட்டாங்க. இப்போ நம்ம மறுபடியும் வந்து ரிட்டன் போயிட்டு அவங்ககிட்ட வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம அப்படி போகணும். இப்போ அடுத்த ட்ரிப்புக்கு அவர் தயாராகி உள்ளே போயிட்டுருக்காரு. நம்ம தான் ட்ரிப்பை முடிச்சாச்சு இல்லையா? வாங்க நம்ம மக்களோட ஐக்கியமாயிட்டு அப்படி கீழே போகலாம் வாங்க. இப்போ நம்ம அங்கே எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு அப்படியே நம்ம கீழே போயிட்டுருக்கோம். இதை முடிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு வந்து வெனிஸ் போகிறோம். டிக்கெட் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம். நிறைய கன்ஃபியூஷன், நிறைய இது போச்சு. இருந்தாலும் ஒரு வழியாக டிக்கெட் போட்டாச்சு. போட்டு இன்றைக்கி வெனிஸ் போகிறோம். வெனிஸ் போயிட்டு நாளைக்கு ஃபுல்லாக வெனிஸ் கவர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃப்ரான்ஸு. அப்படியே அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டாகவும் நல்ல வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி இந்த ஜெகனோட ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜேர்னி வித் விஜய். நான் உங்கள் ஜெகநாதன். டேக் கேர். பாய்.